தமிழக மக்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு கொடூரமானவர்கள் இந்த திமுக குடும்பம். இந்த திமுக குடும்பத்தை எதிர்த்து நின்று வென்றவர்கள் 2 பேர் தான் இந்த 50 வருஷத்து வரலாற்றுல. ஒன்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், இன்னொன்று சட்டசபையில் தன்னுடைய சேலையை கிழித்தெறிந்தாலும் வெற்றி பெற்று முன்னாடி நின்று வெற்றி காட்டிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனால் அதற்கு அப்புறம் அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லோரையும் ஒன்று வீழ்த்திருப்பார்கள், இல்ல பணி வைத்திருப்பாங்க, இல்ல ரெட் ஜெயின் மூவி வச்சு விலைக்கு போயிருப்பாங்க. ஆனால் தனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த அவமானங்கள் வந்தாலும், எந்த மிரட்டல்கள் வந்தாலும், கொலைக்காரன் என்று திமுக ஊடகங்களால் கட்டவிழ்க்கப்பட்டாலும் 200 யூடியூப் சேனல், 10 டிவி சேனல், 10 மீடியா, 300 கோடி 400 கோடி தமிழக அரசால் செலவு செய்யப்பட்ட செய்தி துறை, அப்படி ஒரு கட்ட வைக்கப்பட்ட செய்தி ஊடகங்கள் இருந்தாலும், ஆனால் எங்களுடைய தலைவருடைய உண்மை, எங்கள் தலைவருடைய நம்பிக்கை, எங்கள் தலைவர் மேல வைத்த பாசம், அன்பு இன்றைக்கு வரைக்கும் திமுக உடைக்கவே முடியல. 5000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாங்க, நேத்து 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. என்ன சாரதாஸ் கடையா நடத்திட்டு இருக்கீங்க? சென்னை செல்ஸ் கடையா நடத்திட்டு இருக்கீங்க? பேசாம சரவணா ஸ்டோர்ஸ் ஓனர் ஆயிடுங்க. மு க ஸ்டாலின் அவர்களே, அண்ணாச்சி கூட கூப்பன் கொடுக்க மாட்டாரு. அரசியல் கட்சி நடத்துறீங்களா? எவ்வளவு ஒரு மக்களை விலை கொடுத்து வாங்க முடியும் ஒரு குறுகிய எண்ணம் பாத்தீங்களா? தீபாவளிக்கு ஆஃபர் கொடுக்கிற மாதிரி கூப்பன் கொடுக்கறாங்களாம். இந்த திருட்டு திமுக கூப்பன் கொடுப்பாங்க, அந்த கூப்பன் புடிங்கிட்டு போயிடுவாங்க, வந்தவன புடிங்கிட்டு போயிடுவாங்க. அங்க இருக்கிற மாவட்ட செயலரை புடிங்கிட்டு போயிடுவான், மக்கள் கையில போகும்போது புடிங்கிட்டு போயிடுவான். அதுக்குதான் கூப்பன் கொடுக்கறாங்க. மக்களுக்கு தெரியும், பெண்களுக்கு தெரியும் திமுக சூழ்ச்சி. இனி ஒரு முறை ஜெயிச்சால் தமிழகத்தில் எந்த பெண்ணும் ரோட்ல நடமாட முடியாது. இந்த குடும்பம் திருப்பி வந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன தவறு செய்தோம்? வில்லிவாக்கத்தில் தலைவர் அவர்கள் வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணார். இன்றைக்கு முதல் பொதுக்கூட்டம், அதுல வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்துவாங்க. ஒரு அறிமுக கூட்ட விழாவிலேயே ஒரு கோட்டர் பாட்டில உடைச்சி வீடியோ கொடுப்பான். நாங்க ப்ரூஃப் இல்லாம பேச மாட்டோம். காவல்துறைக்கு சிசிடிவி கேமரா 30 நிமிஷத்தை தூக்கிட்டோம். காவல்துறை டெலீட் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க தூக்கிட்டோம். தோ இங்க இருக்கு. பொய் சொல்லுவாங்கல்ல, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவங்க 2 பேரும் தண்ணி அடிச்சு விளையாண்டாங்க, விளையாடும் போது பாட்டில் சும்மா தூக்கி போட்டாங்க, அதனால கீழே விழுந்துச்சு. ஏன்? அவங்க அப்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போன் அடிச்சிருப்பாரு இங்க இருக்கிற ஆபீசருக்கு. அடிச்சு, ஆபீசர் நான் தான் அமிச்சேன். ஏன்னா இந்த ஆதவர்ஜனா ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மளுடைய தலைவர், வெற்றி தலைவர் விஜய் சாருக்கு மேல கொஞ்சம் நம்ம பண்ற எல்லா உண்மையை எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் மிரட்டுவோம். என்ன மிரட்டுறதா இருந்தா, தைரியம் இருந்தா, திரு மு க ஸ்டாலின் சார் அவர்களே, உங்க பையனை தைரியம் தான் எலெக்ஷன் இங்க நிக்க வச்சிருக்கணும். நான் ரெடி. உங்க கிட்டதான் அதிகாரம் இருக்கு, உங்க கிட்டதான் 24 கட்சி இருக்கு. தைரியமா உங்க பையனை உதயநிதி ஸ்டாலின வில்லிவாக்கத்துல நிக்க வச்சு என்ன ஜெயிச்சிருந்தா உங்களுக்கு தில்லு இருக்கு. உங்க மகனை பொய்யும் 100 வருஷமா ஜெயிச்சிட்டு இருக்க ஒரு தொகுதியில நிக்க வச்சுக்கிட்டு சேஃப்டியா ஒரு தொகுதியில நிக்க வச்சிட்டு இருக்கீங்களே, தைரியம் இருந்தா உங்க பையனை அமைச்சிருக்கணும் மு க ஸ்டாலின் அவர்களே. ஏன்னா உங்க பையனுக்கு ஒன்னும் தெரியாது. நம்ம நாயகன் படத்துல சொல்லுவாரு, அந்த பிள்ளைக்கு ஒன்னும் தெரியாதுப்பா, விட்டுருப்பா, பாவம்பா. திடீர்னு எழுதி கொடுத்தா பெரியார் அப்படின்னு சொல்லுவாரு, திடீர்னு எழுதி கொடுத்தா சேகோரான்னு சொல்லுவாரு. செங்கலை தூக்குனாங்க, இது வரைக்கும் மதுரை ஹாஸ்பிட்டல் கட்டி முடிக்கல. ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டி உருவாக்குவோம்னு சொன்னாங்க, அப்ப நம்ம இனி புதுசா செங்கல் தூக்குவோம். போன தேர்தல்ல ஸ்போர்ட்ஸ் சிட்டியை உருவாக்கணும்னு சொன்னாங்க, இது வரைக்கும் கட்டி முடிக்கல. எங்க போச்சு? 5 வருஷமா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு, ஸ்போர்ட்ஸ் சிட்டி உருவாக்கிட்டாரா? அப்ப நம்ம செங்கலை தூக்குவோமா? ஏன் உருவாக்கல? 5 வருஷம் நீங்க தானே துணை முதலமைச்சர்.
ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, மக்கள் மேல எந்த அன்பும் கிடையாது, நிர்வாகம் கிடையாது. தன்னுடைய மகன் சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் 30% கமிஷனை வசூலிக்கிறதுக்காக மட்டும்தான் திரு ஸ்டாலின் சாரோடைய வேலை. திடீர்னு வந்து ஆதவர்ஜனா எதிர்க்க தன்னுடைய நண்பர் அண்ணா நகருடைய நண்பர் இப்ப இருக்க எம்எல்ஏ உடைய மகனை அமுச்சு விட்டுட்டாரு. பாவம் அவர் நேத்துல இருந்து அழுதுட்டு இருக்காரு. என்ன ஏன்டா இங்க அமிச்சிங்க?